அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவனுக்கு துணையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அடிமை என்றும் சாட்சி சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டல்களில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும் காரியங்களெல்லாம் கெட்டது புதியதாக உருவாக்கப்படுவதை ஒவ்வொரு புதியதும் வித்ததாகும், வித்தத் அனைத்தும் வழிகளாகும், வழிகள் அனைத்தும் நரகத்தில் போய் சேர்க்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே ஒரு வசனத்தை சொல்கிறான், மா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனிதர்களையும் ஜின்களையும் தன்னை வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே குறிப்பிடுகிறான். இந்த வணக்கம் யாரை வணங்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டும். அதை தெரிந்து கொள்வதற்கு 3 விஷயங்களை, அடிப்படையான விஷயங்களை ஒரு மனிதனும் தெரிந்திருக்க வேண்டும். அந்த 3 விஷயங்கள் என்ன? தன்னுடைய ரப்பு யார், தன்னுடைய தூதர் யார், தன் மார்க்கம் எது, எதை 3ஐயும் தெரிந்தால் செய்ய முடியும். ஒரு மனிதன் தன்னுடைய வணக்கத்தை பூர்த்தியாக்க முடியும். இதே கேள்விதான் அது ரப்புடையும் கேட்கப்படும். உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய தூதர் யார், உன்னுடைய மார்க்கம் எது. ஆக இந்த 3 விஷயங்களையும் நாம் தெளிவாக தெரிந்திருக்கணும். 200-300 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த இந்த விஷயத்தை இமாம் அப்துல் வஹாப் அவர் என்ன செய்யறாங்க, 3 அடிப்படையான விஷயங்கள் சொல்லி தெளிவாக விளக்கியிருப்பாங்க. படித்தா கூட நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கும். அதில் அந்த டாபிக் போல மனிதன் தன்னை இறைவனை அடையாளப்படுத்தி வணங்குவதற்கு இந்த 3 விஷயங்களை தெரிந்தால் தான் செய்ய முடியும். அவன் முஸ்லீமாக வாழ முடியும். ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும். அப்போ ஒரு முஸ்லீமானவன் அல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும், தூதர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யணும், கட்டுப்பட்டாக வேண்டும். அப்பதான் நம்ம என்ன செய்யணும், முஸ்லீமாக முழுமையாக பூர்த்தியாக முடியும். ஏன்னா அல்லாஹ்வும் நீங்க என்ன செய்றீங்க, நீங்க மரணிக்கும் போது முஸ்லீமாக அன்றி மரணிக்க வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு முஸ்லீமுடைய மரணமும் ஒவ்வொரு முஸ்லீமுடைய மரணமும் முஸ்லீமா இருக்கும். ஏன்னா மரணம் எப்போ வரும் என்பது யாருக்கும் தெரியாது. இன்னொரு இடத்துலலாம் சொல்லும்போது கூட செய்யலாம், அவர்கள் தூங்கி கொண்டு இருக்கும்போதோ அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கும்போதோ கூட செய்யலாம் மரணம் வரலாம். அந்த மரணம் வந்துச்சுன்னா இன்னொரு இடத்துல சொல்லுவோம், அவர்கள் பிரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் பிரிக்கவும் மாட்டார்கள், ஒரு கணவன் முந்தவும் மாட்டார்கள். அப்ப இந்த 3 வசனங்களையும் பார்க்கும்போது மரணம் எப்ப வேணாலும் வரலாம். ஆனா மரணிக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லீமா. அப்போ ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம என்ன செய்யணும், ஒரு நிமிடத்தில் கூட மொத்தம் இருக்கலாம். நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட மௌத்து வரலாம். ஆனா மௌத்து எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நாம் முஸ்லீமாக இருக்கணுங்கிறத நம்ம நினைப்படுத்திட்டே இருக்கணும். அப்பதான் செய்ய முடியும், நாம் முஸ்லீம்களாக மரணிக்க முடியும். இதை ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் விஷயங்களை கடைபிடிக்கும் போதுதான் இதை நிறைவேற்ற முடியும். அதனுடைய எந்த அளவுக்கு அந்த சகாபாக்கள் அதை எப்படிலாம் நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். அதாவது அப்துல்லா இப்னு மக்தூமி ரலியல்லாஹு அன்ஹு, இவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். ஏன்னா அவர் ஒரு கண் தெரியாத சஹாபி. சஹாபியா ஒரு கண் தெரியாத சஹாபி. அவர் என்ன, அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படின்னா, அவர் ஒரு குறைஷி குலத்தை சேர்ந்தவர். அவருடைய தாயார் ஆரம்பத்தால இஸ்லாமிய எழுச்சியில் என்ன செய்யறாங்க, அவங்க ஈடுபட்டு இறந்து போயிடுறாங்க. அவருக்கு பிறகுதான் இந்த அப்துல்லா இப்னு மக்தூம்
ரசூலுல்லாஹ்வுக்கு உறவினராகவும் இருக்கிறார். இவங்க வந்து அந்த இஸ்லாமுடைய ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். அதனால் பல இன்னல்கள், கஷ்டங்கள், துன்ப துயர்களெல்லாம் அவர் அனுபவிக்கிறார். அவருடைய கண் பார்வை அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக இல்லை. அவர் உள்ளம் முழுமையாக இருந்தது, ஈமான் உறுதியாக இருந்துச்சு. அதனால அவருடைய பார்வை வந்து ஒரு பெரிய விஷயமாகவும் இல்லை. அதையும் மார்க்க விஷயத்தில் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் சந்திக்கும் போதெல்லாம் போய் என்ன செய்வார், போய் நிறைய உபதேசங்களை கற்றுக்கொள்வார். இவர் ஒரு மோதினாக ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, நியமித்திருக்கிறார். எப்படி மோதினாங்கன்னா இவரும் பிலாலும் செய்வாங்க, மாறி மாறி மாதம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார். ரமலான் மாசத்துல கூட என்ன செய்வாங்கன்னா இந்த சகத்துக்கு என்ன செய்வாங்க, ஒரு மாதம் சொல்லப்படும். பிலால் பாகம் சொல்லுவார், உண்மை மக்கள் ரெடியாக என்ன சொல்லுவாங்கன்னா அது வரைக்கும் நீங்க உண்ணுங்கள் வருங்கள் என்று அறிவு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சில இடத்துல இவங்க அனைவரும் பாகம் சொல்லுவாங்க. இப்படி இந்த ரசூலுல்லாஹ் மாதிரி போர்க்களத்துக்கெல்லாம் போகும்போது அவங்க வந்து இமாமத் பண்றதுக்கு நியமிச்சு போவாங்க. அந்த அளவுக்கு இவங்ககிட்ட வந்து நல்ல நெருக்கமாக வைத்திருந்தாங்க. ஒரு முறை இதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாங்க, பல இன்னல்கள் அந்த மக்கத்துக்கு ஆபீர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்ததுனால பல கஷ்டங்கள் நடந்ததுனால அப்போ ஒரு சமாதானத்தை வந்து ஏற்படுத்துவதற்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா குதுபா, சைபா, இந்த காஃபிர் இஸ்லாத்துடைய எதிரிகள் அபூ ஜஹல் போன்ற முக்கிய தலைவர்கள் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, ஒரு உபதேசம் பண்றாங்க. ஏன்னா அப்ப அதிகமான இன்னல்கள் நடந்தது, 10 வருடம் அதிகமான இசைகள் நடக்குது. அந்த இன்னல்களுக்கெல்லாம் ஒரு முடிவெடுவதற்காக என்ன செய்யறாங்க, அவங்களோட ஒரு உபதேசம் பண்ணுவதற்காக அவங்களோட வந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் என்ன செய்யறாங்க, அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, ஏன்னா இவங்களுக்கு கண்டு தெரியாது. அதனால அங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, யார் கூட நிற்கிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல. தெரியாம என்ன செய்யறாங்க, எப்பவும் ஆபத்தில் ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, எனக்கு வந்து மார்க்கத்தை நீங்க கற்றுக் கொடுங்க, நீங்க கொடுத்தாரு இந்த செய்தி எனக்கு கற்றுக் கொடுங்க என்பதாக என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ வந்து ரசூலுல்லாஹ் இவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது முகத்தை திருப்பிக்கிட்டு ஒரு கடுகடுத்தமான ஒரு வார்த்தையை சொல்லி அவாய்ட் பண்றாங்க. அதோடு அதான் சொல்றான், ஒரு வசனத்தை இருக்கிறோம். இந்த வசனம் என்ன, அபஸ்தவத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தையே நல்லா இறப்போம். யாருக்குன்னா இந்த அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் அவங்களுக்கு வந்து ஒரு வசனத்தே இருக்கும். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா உலகம் அழியிற வரைக்கும் அவரை பற்றி நம்ம பேசிட்டே இருக்கும். ஏன்னா அதே சொல்லுவாங்க, அவரை நம்பி அவர் முகத்தை திருப்பி கொண்டார், ஒரு கண் காலை இழந்த ஒரு தோழர் வரும்போது என்ன செய்வாங்க, திருப்பி கொண்டார் சொன்னா அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். அப்போ ஒரு வசனத்தையே அந்த சஹாபிக்காக இறக்கப்படுது. அப்படி ஒரு முக்கியமான ஒரு சஹாபி தான் அப்துல்லாஹ் இப்னு மக்தூம். அப்ப இந்த சம்பவம் தான் இது ஒரு சம்பவம். அதே போல இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூமுடைய ஒரு இன்னொரு ஆயத்தை இறக்குறாங்க. எப்படி இருக்குன்னா போர் சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். அதாவது வீட்டில் இருக்கும்போது வீட்டில் தங்கியவர்களும் போருக்கு கலந்து கொண்டவர்களும் சமமாவாரா அப்படின்னு நல்லா கேட்பான். கேட்கும்போது இவர் கண்ணு தெரியாது இல்லையா, இந்த வசனத்தை கேட்ட கூட அவருக்கு ஒரு மனசுல ஒரு நெருடல் வருது. உடனே வந்து கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், என்னையுமா நான் இருப்பேன், அந்த மாதிரி குறைவுள்ளவர்கள் இருக்கலாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது உடனே அதான் செய்யறான், இன்னொரு வசனத்தை இறக்குறான். இந்த மாதிரி குறை உள்ளவர்கள், நோய் உள்ளவர்கள், முதியவர்கள் இவர்களை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல அப்படியே வரும். இந்த வசனத்துல வந்து 4வது அத்தியாயம் நினைக்கிறேன். அந்த வசனத்துல தான் செய்யலாம், இது இன்னொரு வசனத்தையும் இறக்கலாம். அப்ப
அப்ப இவரோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இவரோட ஒரு போர் ஆர்வமும் இருக்குது, போர்ல கலந்துக்கிற ஆர்வமும் இருக்குது, உள்ளத்துல ஆர்வமும் இருக்குது. அவர் கண்ணு தெரியாத ஒரு புறப்பட்டவர் இருந்தா கூட அதிகமான இந்த போர் போர்ல அவர் நல்ல காசு இல்லையா, அதனால அவர் என்ன செய்யுது, அவர் கலந்து கொள்ளுங்கிற ஆர்வமும் அவருக்கு இருக்குது. இப்படி இருக்கும்போது தான் அப்படியே ரசூலுல்லாஹி நாம ஓடி போயிடுது. அதுக்கப்புறம் இவர் என்ன செய்யறாருன்னா, உமருடைய ஆட்சி காலம் வரைக்கும் இருக்காரு. உமருடைய ஆட்சி காலம் வரைக்கும் இவர் என்ன செய்யறாரு இருக்கிறார். இருக்கும்போது இந்த வசனத்தினுடைய நன்மைங்கிறது என்ன செய்யலாம், அந்த போர் நடக்கும் போதெல்லாம் இவர் சொல்றாரு, என்னை கூட்டிட்டு போங்க, நானும் வரேன் அப்படிங்கிறதா சொல்றாரு. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்லுவாங்க எப்படின்னா, மதீனாவில் இருக்கிறார்கள் ஒரு கூட்டம் இருப்பார்கள், நீங்கள் மேடுகளிலும் பள்ளங்களிலும் செல்லும் போது அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்களுக்கும் உங்களுடைய பங்களிப்பு அவர்களுக்கும் உண்டு, அவங்க பங்காளிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது சஹாபாக்கள் கேட்பார்கள், யாரும் சொல்லலாம், ஆச்சரியமானோட கேட்பார்கள், யாரும் சொல்லலாம், நாங்கள் அங்கே அவங்க மதீனாவில் இருந்து கொண்டே எங்களுக்கு அவங்களுக்கு நன்மை உண்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, அவர்கள் நோயுற்றவர்களாக குறைபடுவதாக இருந்தாலும் அவங்களுடைய எண்ணம் என்ன இருந்துச்சு, பொருளை கலந்து கொள்ளுங்கிற எண்ணம் இருந்துச்சு. அவங்களுடைய இயக்கம் எப்படின்னா, நம்மளும் போகணும், ஆனால் அவங்களோட சூழ்நிலை தான் என்ன செய்யல, போருக்கு போகாம தட்டுச்சு. அதுக்காக அந்த எண்ணமும் அந்த ஒரு உள்ளத்தில் உள்ள ஒரு ஆர்வமும் என்ன செஞ்சு அதுக்கான கூலி இருக்குவார். அதோட அதிசயம் என்னன்னா, நம்ம என்ன செய்யணும், போர்னு அறிவிப்பு செஞ்சா நம்ம என்ன செய்யணும், நாடு இல்லை, கண்டி இல்லை, அதே மாதிரி நோய் முதியோர் அப்படிங்கிற ஒரு சாக்கு போக வச்சு என்ன செய்யலாம், நம்ம போக வேண்டியது எண்ணம் தான் ஏற்படும். ஆனால் அவங்களுடைய சகபாக்களுக்கு என்னன்னா, அந்த எண்ணம் இருக்குது, முழுக்க உணர்த்துல அவங்களுக்கு என்ன இருக்குது, நம்ம போவாங்க கூட என்ன செய்யணும், போக முடியலையே, நம்ம குறையாக்கமே அப்படிங்கிற வருத்தப்பட்டார்கள். அந்த உள்ளத்துக்கு தான் நம்ம சொல்லலாம், அவங்களுக்கும் கூடி இருக்கு. அந்த சகிக்கக்கூடிய அந்த அந்த எண்ணத்துக்காக அதிகமாக பாதை கூடிக்கிறாங்க. அது மறுமையில் எந்த அளவுக்கு சொல்ல முடியாது. அப்ப அந்த எண்ணமும் தூய்மையாக வைக்கணும். நம்மள்ட்ட என்னதான் குறை இருந்தாலும் நம்ம என்ன இருக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில் சகிதாவுடைய எண்ணம் அவங்களுக்கு இருந்திருப்பாங்க. ஒரு கண்ணு தெரியல, சலுகை இருக்கு, குரான்ல சலுகை இருக்கு, ஆனா உள்ளத்துல எப்படி இருக்கு, போகலாம் ஏன்னா அந்த நன்மையை அறிந்துருங்க. அதனாலதான் என்ன செய்யறாங்க, அந்த நன்மையை அறிந்துக்கிறாங்கன்னா போருக்கு போகும்போதுனா அந்த போர்க்காலங்கள் சொல்றாங்க, என்னையும் அழைச்சிட்டு போங்க. அவங்கதான் புறக்கணிச்சுக்கிறாங்க. ஏன்னா இவர் கண்ணு தெரியாதவர்களுக்கு என்ன தெரியணும், எப்படி செய்வாரு அப்படிங்கிறதுக்காக புறக்கணிச்சுக்கிறது இருந்தாங்க. ஒரு நாள் கிட்டத்தட்ட உமருடைய ஆட்சி காலம், அந்த ரோமானிய பேரரசுடைய போர், அந்த மிகப்பெரிய போர் என்ன சரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது திரும்ப அவங்க கேட்கிறாரு, என்னை அழைச்சிட்டு போங்க. அவர் விட ஒரு வாசகத்தை சொல்றாரு, அழகான வாசகம் சொல்லுவோம், என் கையில் இஸ்லாமிய கொடியை கொடுங்க, ஏன்னா எதிரிகள் எனக்கு கண்டு தெரியாது, எதிரிகள் என்னை தாக்க வருவார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் என்ன செஞ்சிட மாட்டேன், புறமுதுகு காடி கொட்டிட மாட்டேன். எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றாங்க, கையில கொடியை கொடுங்க, இது யாரே தெரியாது, நான் எங்க போயிட்டு தெரியாது, போர் டிக்ளேர் ஆயிடுச்சுன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், புறமுதுகு காட்டி ஓடிட மாட்டேன் அப்படின்னு அப்படி சொல்றேன். அப்ப உங்களுடைய இப்படி சொல்லிருக்கும் போது உங்களுடைய ஆட்சியாளர் பேசுறாங்க, சரி இவங்க கையில கொடியை கொடுங்க. அது யாருடைய எந்த போர்னா, மிகப்பெரிய ரோமானிய அரசு, ரோமானிய போர், மிகப்பெரிய மிகப்பெரிய போர் ரோமானிய பேரரசு கூடிய போர். அதெல்லாம் பல்லாயிரக்கணக்கான சகாபாக்கள் ஏறக்கூடிய இறந்துடுவாங்க. அப்படி சாதனை நபி வக்காஸ் இருக்கிற அப்ப அந்த போர்ல தான் என்ன செய்யறாங்க, இவங்க கலந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னொரு முக்கியமான இவங்களுடைய வரலாற்று நிகழ்ச்சி என்னன்னா, இந்த மதீனால மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா. அப்ப மதீனாவுக்கு இவங்க 2 பேரை தான் ரசூலுல்லாஹி அனுப்புறாங்க. இந்த ஒரு சம்பவத்தை அந்த ஒரு சகாபியும் இவரை என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு முன்னால என்ன செய்யறாங்க, அனுப்பி அவங்க இவங்களுடைய 2 பேருடைய பிரச்சாரத்தை செய்து ஒரு மதீனால ஒரு பெரிய சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அந்த மதீனாவாசிகள் கூட சொல்லுவோம், எங்களுக்கு முதல் யார் தெரியுமா, இந்த அப்துல்லா இப்னு மக்தூமின்
போது என்ன நடக்குதுன்னா ஆரம்பமாகும். ஆரம்பம் போது அந்த கொடியை தூக்கி கொடுக்குறாரு. போர் முடிஞ்சிருக்கு. அது இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக கிடைச்சது. ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். போர் முடிச்சிருக்கு. போர் முடிந்து நடக்கும்போது என்ன செய்யறாங்க, ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் இறந்து கிடக்கிறாங்க. இறந்து ஒருத்தராக பார்த்துட்டு வரும்போது தான் அப்துல்லா இப்னு மூணு செய்றாங்க. பல காயங்களால் வெட்டப்பட்டு ரத்தத்தால் துவைத்து உடம்புக்குள்ள ரத்தம் இறந்து சகிதாகிறாங்க. எப்படி எழுதுறாங்கன்னா, கொடுத்த கொடியை 2 கைகளால் தன் நெஞ்சில் அனைத்தவாறே செஞ்சுக்கிறாங்க. இறந்துருக்காங்க. நல்லா அவங்க என்ன செய்யணும், பொருந்தி விடுவாங்க. இது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது தானே சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எப்படி ஈடுபாடாக அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அதுக்கு அந்த அசலசம் வணக்கமாகவே இருக்கு. நல்லா நல்லா என்னை நோக்கம் என்ன, என்னை படைப்பதற்கு நோக்கமே என்னை வணங்குவதற்கு தான் அப்படிங்கிற அந்த ஆயத்துக்கு என்ன தெரியுது. அவன் முழுமையாகவே இருந்தாங்க, மனக்கரமாகவே இருந்தாங்க. உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மறுமை வாழ்க்கையே செஞ்சுட்டாங்க, முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தாங்கிறது தான் நம்ம ஆரம்பத்தை சொல்லலாம். அதே போல தான் நம்ம என்ன செய்யலாம்னா, விஷயம் ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த ஆயத்தை சொன்ன மாதிரி மரணம் எப்போ வேணா வரலாம், எந்த நிமிடம் வேணா வரலாம். அப்போ நம்ம வணக்க வழிபாடுகளை என்ன செய்யலாம், முழுமையாக இந்த இஸ்லாமின் பால் நம்ம விளக்கு கொண்டோம்னா, அதுவும் அறிந்து கொள்கிற அமல்கள் செஞ்சோம்னா விஷயம் தான் நல்லா வெற்றியை கொடுக்கலாம்.